நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த செடி ஃபாம்பாஸ் என்று பிரெஞ்சு மொழியிலையும் பிளாக் ராஸ்பெரிஸ் என்று ஆங்கில மொழியிலையும் சொல்லப்படும் ஒரு பழ வகையைச் சேர்ந்த செடி. இது காட்டு செடி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு காட்டு பகுதியில் தான் இந்த செடியை நான் கண்டு இந்த காணொளியை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த பழம் ஒரு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையை கொண்ட ஒரு பழ வகைதான். ஆங்கிலத்தில் மிகவும் பிரபல்யமான பழம் என்றும் சொல்லலாம். ஆரம்ப நிலையில் பச்சை நிறத்திலும், இடைநிலையில் சிகப்பு நிறத்திலும், பழுத்து முழுவதுமாக வந்த நிலையில் கருப்பு நிலையிலும் இந்த பழம் 3 நிறங்களை கொண்டு காணப்படுது. இந்த பழத்தை கூடுதலாக கேக் போன்றவற்றை அழகுபடுத்தவும், உணவுப் பொருட்களை அழகுபடுத்தவும் பிரான்ஸ் நாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படுது. நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருப்பது காட்டு செடி. இது பிளாக் ராஸ்பெரிஸ் என்று சொல்லப்படுகிறது. இது 2 வகையை கொண்ட செடி வகையாக இருக்கிறது. உண்பதற்காக வளர்ப்பது ஒரு வகையாகவும், இது காட்டில் தானாகவே வளர்ந்திருப்பதும் இன்னொரு வகையாகவும் இருக்கிறது. எங்கள் ஊரில் காட்டு கொய்யா, வீட்டு கொய்யா, காட்டு நெல்லி, வீட்டு நெல்லி என்று சொல்வது போல வெளிநாடுகளில் வளரும் பழ வகைகளும் காட்டு பழம், வீட்டு பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுபோலதான் இது காட்டுச்செடி. நான் ஒரு காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த செடியை கண்டே நிறைய கனிகள் காய்ச்சிருந்தது, பழுத்தும் இருந்தது. பழமெல்லாம் எட்டாத தொலைதூரத்தில் இருந்தது. நான் எட்டாத தொலைதூரத்தில் இருந்த பழங்களை சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த முற்றிய கனிகள், அதாவது கனியாத கனிகளை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் புளிப்பாகத்தான் இருந்தது. இது உண்பதற்கு உகந்ததோ தெரியவில்லை என்ற ஒரு பயத்திலையும் நான் அதை பெருசாக உண்மையில. இந்த செடி வட அமெரிக்காவை சேர்ந்த செடி என்று சொல்லப்படுகிறது. நோர்த் அமெரிக்காவில் தான் இந்த செடி உற்பத்தியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீல நிற பழ வகையும் சார்ந்த செடி ஒன்றும் இருக்கிறதாம். அது வட அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பிரித்தான் என்ற இடத்துல தான் இந்த செடி அதிகமாக காணப்படுவதாகவும், ஜூன் ஜூலை மாதங்களில் தான் இது காய்க்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் மஞ்சள் நிறம் கொண்ட பழங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஃபோல் கோல்டு என்று அதற்கு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த செடி வகையில் காய்க்கிற காய்கள் ஒவ்வொரு செடிக்கு ஏற்றாற்போல கருப்பு நிறத்திலும், பர்பிள் கலர் நிறத்திலும், மஞ்சள் நிறத்திலும், ஆரஞ்சு கலர் நிறத்திலும், இன்னும் வேறு நிறத்திலும், ஏன் வெள்ளை நிறத்திலும் கூட காய்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த செடியின் கனிகள் உடம்பில் ஏற்படும் அலர்ஜிகளை எதிர்க்கும் சக்திகளை கொண்டதாகவும், டயபெட்டிஸ் நோய்களை எதிர்க்கும் சக்தியை கொண்டதாகவும், உடல் பருமத்தை குறைக்க உதவுவதாகவும் கூறப்படுகிறது. இதன் கனிகளின் பெருமை என்னவென்றால், பிரான்ஸ் நாட்டில் இந்த கனிகள் மிக உயர்ந்த விலையில் விற்கப்படுகிறது. அதாவது விலை கூடிய கனிகளாக இது விற்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இதை விவசாயம் செய்யும் விவசாயிகள் மிக கவனமாக இதை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம், இந்த பழங்கள் மிகவும் மென்மையானதாகவும் உடனே பழுதாகி போகக்கூடியதாக, நசிப்பட்டு போகக்கூடியதான ஒரு நிலையை அது கொண்டிருப்பதால அதை பக்குவமாக மிக கவனமாக விவசாயம் செய்து அதை பிடுங்கி அது சந்தைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது கடினமான வேலையாக இருக்கிறது. ஆக இந்த கனிகள் மிக விலையான கனிகளாக சந்தையிலோ கடைகளிலோ கிடைக்கப்பெறுகிறது. இந்த கனிகளை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நாடுகளில் முக்கியமாக பார்க்கப்படுவது முதலாவதாக மரோக் என்னும் நாடு, அதற்கு அடுத்ததாக நிற்பது அமெரிக்கா, அதன் பின் நிற்பது எஸ்பேன் நாடு, மற்றது மெக்சிகோ நாடும். இப்படியாக இந்த கனிகளை உற்பத்தி செய்து பக்குவமாக அதை பெட்டிகளில் அடைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து, அந்த வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்த கனிகள் பழுதாகாமல் போயிருப்பதைத்தான் சந்தைப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் இந்த கனிகள் மிக விலையான கனிகளாக இருக்கிறது. அதை தொட்டு பார்த்தால் புரியும். மிக மென்மையான கனியாகவும், அதை தொட்டவுடனே அதிலிருந்து நீர் வெளியேறும் கனியாகவும் இருக்கும். சுவையும் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கும். இனிப்பு மட்டும் இருப்பது மிக அதிசயமாக இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு ஸ்ட்ராபெரிஸ் போல மிக அழகாக இருக்கும். நீங்களும் அதை சுவைத்து பாருங்கள். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா லவன். நன்றி, வணக்கம்.